Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Rava's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நம்ம பூஜை ரூம்ல யூஸ் பண்ற பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கு பிறகு குத்துவிளக்குலாம் வந்து க்ளீன் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து பெரிய குத்துவிளக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரெகுலர் யூஸ்க்கு பூஜை ரூம்ல வந்து 2 சின்ன குத்துவிளக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு Thursday அப்போ வந்துட்டு விளக்குலாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். இன்கேஸ் Thursday வந்து க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா Tuesday அன்னைக்கு வந்து விளக்கு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பூஜை ரூம்ல யூஸ் பண்ற பித்தளை பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்றதுக்கு நான் வந்து 2 மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவேன். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விளக்குல இருக்க ஆயிலாம் வந்து ஒரு டிஷ்யூ இல்லைனா கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம்னா இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் வந்து தொடச்சி விட்டுக்கலாம். ப்ரீவியஸா வந்து பூஜை ரூம்ல 2 காமாட்சி விளக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2 விளக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளி விளக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதும் இந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த காமாட்சி விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அப்படிங்கிறதால நம்ம வந்து என்னதான் வந்து க்ளீன் பண்ணாலும் 1 வீக்லேயே வந்துட்டு பிளாக்காக வந்து சைட்லலாம் வந்து படிஞ்சிரும். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகலமான பாத்திரத்தில் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி லைட்டாக சூடானதுக்கு பிறகு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக சூடானதுக்கு பிறகு புளி ஆட் பண்ணோம் அப்படின்னா புளி வந்து சீக்கிரம் கரைஞ்சிடும். புளி ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற விளக்குலாம் வந்து கலட்டி வச்சுருந்தேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதால அந்த விளக்குல இருக்க எண்ணெய் பிசுப்பிசுப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து அப்படியே வந்து படிஞ்சிரும். தண்ணியோட அளவுன்னு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கணும். இந்த விளக்கு வந்து முழுகலை அப்படிங்கிறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி வச்சு நான் வந்து திருப்பி விட்டுக்கிறேன். விளக்கெல்லாம் வந்து ஆட் பண்ணதுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வந்து கொதிக்க விடணும். ரொம்ப வந்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். தண்ணி வந்து சூடாக சூடாக புளிலாம் வந்து கரைஞ்சிட்டு விளக்குல இருக்க எண்ணெயெல்லாம் வந்து மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் போல் அப்படியே வந்து விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம விளக்குலாம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த விளக்குலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டனாலே வந்து போதும். எல்லாமே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் விளக்கு க்ளீன் பண்ணும்போதே வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. யூஸ்ஃபுல்லாகவே வந்து பித்தளை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லெமன் இல்லைனா வந்து புளி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் புளியோட கோலமாவு இல்லைனா வந்து மண் ஆட் பண்ணி விளக்குலாம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலும் விளக்குலாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நல்ல தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். உப்பு தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் வந்து புளி கூட உப்பு ஆட் பண்ணி பித்தளை பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. பட் உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து பித்தளை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணும்போது பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் வந்து சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிடும். உப்புக்கு பதிலாக மண் இல்லைனா வந்து கோலமாவு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே வாஷ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு வெயிலில் இல்லைனா வந்து ஃபேனில் வந்து காய வச்சுக்கோங்க. தண்ணியோடய வந்து காய வச்சோம் அப்படின்னா விளக்குலாம் வந்து டாட்டாக இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காய வச்சுக்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பித்தம்பரி பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு லெமன் வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமனோட ஜூஸ் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேட்சாக வந்து பிரித்து வச்சுருந்தேன். பேலன்ஸ் இருக்க பூஜை பாத்திரம் ஃபுல்லாக வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுடர்லேருந்து கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்துகிட்டு விளக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம வந்து தேய்ச்சி நம்ம வந்து க்ளீன் பண்ணாலே வந்து விளக்கு ஃபுல்லாக வந்து பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம வந்து பித்தம்பரி பவுடரில் வந்து தண்ணி ஆட் பண்ணியும் வந்து க்ளீன் பண்ணலாம். பட் தண்ணிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். விளக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதே வந்து அந்த கலர் வந்து மாறுறதை அப்படியே வந்து பார்க்கலாம். இதில் ஷேர் பண்ணியிருக்க 2 மெத்தடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்து குத்துவிளக்கு வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.
இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க விளக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பித்தளை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் நல்ல தண்ணி யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணதுக்கு பிறகு ஒரு கிளாத் யூஸ் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு ஃபேனில் இல்லைனா வந்து வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். நான் வந்து பூஜை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாகவே வந்து கிளாத் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கு வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பித்தம்பரையில் இந்த சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷாப்லலாம் வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு காட்டன் மட்டும் தான் வந்து தேவைப்படும். க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம காட்டனில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து இந்த லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம விளக்கில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே வந்து விளக்கு வந்து பளிச்சுன்னு ஆகிடும். இந்த சொல்யூஷனை வந்துட்டு நம்ம சில்வரில் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சில்வர் பாத்திரம்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். விளக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த கார்னர்ஸ் அதுக்கப்புறம் உள்பக்கம்லாம் வந்து பிளாக்காக இருக்கும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த ப்ரஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு. பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து தனியாக வந்து கிளாத்து, ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஸ்க்ரப் இது எல்லாமே வந்து தனியாக மெயின்டைன் பண்ணுறேன். இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது ஸ்க்ரப்பை வந்து யூஸ் பண்ணுற அவசியம் இருக்காது. டைரெக்டாக நம்ம காட்டனில் தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு பிறகு கையோட வந்து கிளாத் யூஸ் பண்ணி நம்ம தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காய வச்சுக்கலாம். பூஜை பாத்திரம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நான் வந்துட்டு ஃபேன்லேயே வந்து காய வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்குலாம் வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்கும் இல்லையா, யூஸ் பண்ணதுக்கு பிறகு எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து சர்ஃப் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தோலை வந்து இதிலேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சர்ஃப் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண அகல் விளக்கு எல்லாத்தையும் இதுலேயே வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே விளக்குல இருக்க எண்ணெயெல்லாம் வந்துட்டு மேலே வந்து பிரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னாலே எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த அகல் விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கிற தேவையில்லை. டைரெக்டாக ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணாலே போதும். இதில் இருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அப்படிங்கிறதால நார்மலாக நம்ம ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும். வாஷ் பண்ணதுக்கு பிறகு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு வெயிலில் நல்லா காஞ்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.